வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மறைமுகமான போட்டிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கவலைக்கிடமான நிகழ்வுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் முன்னேற தொடங்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை கவனிக்கும் கண்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் செய்தது. நீங்கள் அமைதியாக உழைத்து ஒரு நிலைமையை அடைந்த பிறகு சிலருக்கு அது பிடிக்காமல் இருந்த ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வெளியில் நண்பர்களாக இருப்பவர்கள் கூட உள்ளுக்குள்ள போட்டி மனப்பான்மையுடன் நிச்சயமாக இருந்திருப்பார்கள். அந்த போட்டி மனப்பான்மை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கவலைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு எதிராக யாரும் நேரடியாக பேச மாட்டார்கள். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் சிறிய தடைகள், தாமதங்கள், தவறான தகவல்கள் போன்றவற்றின் மூலம் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக சீரழித்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எடுத்த உடனே பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருந்திருக்காது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாகத்தான் அது வர தொடங்கியிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்ததுமே அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காமல் அமைதியாக நீங்கள் கவனித்து எந்த விதமான முடிவுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்தால் மட்டுமே உங்களின் வாழ்க்கை நன்றாக அமையும். ஆனால் மகரம் ராசி என்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலம் பொறுமை. அந்த பொறுமையை நீங்கள் எப்பொழுது இழக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கிவிடும். மற்றவர்கள் அவசரமாக செயல்படும் பொழுது நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு பொறுமை சிறிது காலங்களுக்கு முன்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்பொழுது இழந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். அந்த பொறுமையை எப்படியாவது மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்து விடுங்கள். தேவையில்லாத நபர்களும் தேவையில்லாத சில மனிதர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் அது மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய நபர்களால் தான் ஏற்படும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் பொறுமையின் சோதனையை கொடுப்பவர் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனையை கடந்து வருபவர்களுக்கு நிலையான ஒரு வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக ஏற்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். காதலில் உண்மையை சோதிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தொடங்கியிருக்கும். காதலித்து கொண்டிருக்கும் மகரம் ராசி நேயர்களாக இருக்கட்டும் அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கும் தம்பதியர்களாக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய அன்பும் பாசமும் கடுமையான ஒரு முறையில் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அக்னி பரீட்சை காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்தது கிடையாது. உங்களுடைய துணை உங்ககிட்ட உண்மையாக இருக்காரோ இல்ல உங்களுடைய காசுக்காகவும் வசதிக்காகவும் நடிக்கிறாங்கிற ஒரு உண்மைய முகமானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியே வர தொடங்கும். அது திருமணமான உறவுகளாக இருக்கட்டும் அல்லது காதல் செய்யக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு உண்மையான விஷயங்கள் வெளியில் கசிய போகிறது. போலியான அன்பை காட்டி ஏமாத்துறவங்க உங்களை விட்டு தானாகவே விலகி ஓடுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்க கூட நிலைத்து நிற்க போகும் அந்த உண்மையான அன்பு எது என்பதை இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரித்து காட்டும். ஆனால் எது நடந்தாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நபர்கள் பிரிந்து விட்டார்களே என்று மனதிற்குள் வருத்தத்தை ஏற்படுத்தாமல் எல்லாம் நன்மைக்கு என்கிற ஒரு பக்குவத்தை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வர வைத்துக் கொள்ளுங்கள். அது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் புதுவிதமான தேடல்கள் இப்பொழுது உருவாக்க தொடங்கும். அந்த புதுவிதமான தேடல்கள் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறந்துவிடும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கும். சமையல் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதனை எப்படியாவது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதனை தட்டி கழிக்க கூடாது. சின்ன வேலையாக இருக்கிறது அல்லது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அதில் நீங்கள் இறங்குவதற்கோ அல்லது இதில் செய்வதற்கு தயக்கமோ காட்டாமல் எது கிடைத்தாலும் அதில் ஒரு முறை இறங்கி பாருங்கள். அதனால நிறைய வாய்ப்புகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இரவு நேர பணிகளில் சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். அது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் இப்பொழுது ஏற்பட தொடங்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களின் திறமையை மதிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள சந்திக்கலாம். மகரம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமோ? நம்முடைய மனதில் இருக்கும் திறமையை யாராவது ஒருவர் உண்மையாக புரிந்து கொள்வது தான் உண்மையான ஒரு சந்தோஷமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதனையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் பல விஷயங்களை தெரிந்திருந்தும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு கிடைக்காமல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை சிலர் அலட்சியம் கூட படுத்தியிருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளை சிலர் சாதாரணமாக பார்த்திருப்பார்கள். அந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் காலம் மாறும் பொழுது உங்களுடைய உண்மையான மதிப்பை உணரக்கூடிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். புதிய சந்திப்புகளும் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய நபர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள சந்திக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைகள் இப்பொழுது பிறக்கும். குரு பகவான் நாணம், வளர்ச்சி, நல்ல வழிகாட்டுதல் ஆகியவற்றை தருபவர் என்று அனைவராலையுமே நிச்சயமாக கூறப்படுகிறார். அதனாலேயே சரியான நேரத்தில் சரியான மனிதர்களின் ஆதரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். மகரம் ராசி என்பர்களே, இதுவரை உங்களுடைய திறமையை மறைத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் இனிமே அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வருவார்கள். அவர்களை மட்டும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மகரம் ராசியை உங்களுடைய திறமையும் உங்களுடைய உன்னதமான குணத்தையும் இத்தனை நாளா சுத்தி இருக்கிறவங்க குறைத்து மதிப்பிட்டு உங்களை ஏளனமாக பார்த்திருப்பார்கள். ஆனால் இன்னும் சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மிக முக்கியமான மனிதர்கள் உங்களுடைய தனித்துவமான திறமைகளை மதிக்கக்கூடிய நல்ல நபர்களின் சந்திப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்களுக்குள்ள இப்பொழுது சாதகமாக அமைய தொடங்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன்.